அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் 2 டே சீரியல் ரிவ்யூ பவித்ரா. பவித்ரா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவிக்குட்டியை பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சீரியலில் ஒன்றும் சுவாரஸ்யமெல்லாம் ஒன்றும் போகலைங்க. ரொம்பவும் சோகமாகவும் ஃபீல்னஸாகவும் தான் போயிட்டுருக்கு. நம்மளோட பவிக்குட்டிக்கு அடுத்தடுத்து எதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம் சின்ன வயசுலேயே கொடுத்துட்டுருக்குறாங்கன்னு தெரியலிங்க. நம்மளோட பவிக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அவங்க பாட்டி ரமா கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவ்வளோக்கும் காரணம் பவித்ரா குட்டியோட சின்ன பாட்டியான காயத்ரி தாங்க. அதாவது ரமாவோட தங்கச்சியாக தான் காயத்ரி தாங்க இதுக்கு காரணம். இதுக்கு கூடவே இருந்தது ரமாவோட குடும்பம் தாங்க. சரிதா, ஜோதி இவங்கெல்லாம் சேர்ந்து, கிருஷ்ணா எல்லாமே சேர்ந்து தாங்க கூட்டு சரி பண்ணி அநியாயமாக ரமாவை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. ரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம பவிக்குட்டியே ஆளாளுக்கு ஒன்று சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளோட வேணு அதாவது பவித்ராவோட சித்தப்பா வேணு பவிக்கு சப்போர்ட்டிவாக பேசி பவியை கூடவே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பின்னாடி அவங்க சித்தப்பான்னு கூப்பிட்டுட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னதில் எம்மளுக்கும் சேர்ந்துல கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அந்தளவு சென்டிமெண்ட்டாக சீனை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா பண்ண தப்பை உணர்ந்துட்டார். இதை பவித்ராவுக்கு தெரிஞ்சு பவித்ரா இனிமேல் தாத்தா காயத்ரி கூட சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.